அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து சம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் ஏ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூக்ளியோஃபிலிசிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா டெண்டன்சி டு பேர் த எலக்ட்ரோஃபைல் கூட ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து எவ்வளோ ஈஸியாக பாண்டை ஃபார்ம் பண்ணுதோ அதை நம்ம நியூக்ளியோஃபிலிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது எதை பொறுத்திருக்குன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பொறுத்திருக்கு. ஸோ எனக்கு கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். R3 C மைனஸு, ஆப்ஷன் பியில் R2 N மைனஸு, ஆப்ஷன் சி RO மைனஸ், ஆப்ஷன் டி F மைனஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துமே சொல்லிடலாம். எப்படின்னா சி மைனஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு N மைனஸு, O மைனஸு, F மைனஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. H3 இதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூரினுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளூரின் மைனஸ் வந்து ஈஸியாக எலக்ட்ரோஃபைல் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணணுமா, சி பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா சி தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும், லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கிறதுனால. அப்போ நியூக்ளியோஃபைல் எது பெஸ்ட் நியூக்ளியோஃபைல்னால் இது 4 கம்பேர் பண்ணும்போது R3 C மைனஸ் தான் வந்து பெஸ்ட் நியூக்ளியோஃபைல், அது ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், the difficulty in obtaining the given compound synthetically is associated with. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுல என்ன டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது எந்த ரூல் ஃபாலோ பண்ணுதுன்னா, ஸோ இது பைசைக்ளிக் காம்பவுண்டு. ஸோ பைசைக்ளிக் காம்பவுண்டில் பிரிட்ஜ்டு ஹெட்டுனா இது பிரிட்ஜ்டு ஹெட்டு சொல்லுவோம். சரிங்களா, இந்த பக்கம் ஒரு ஆல்கைலு, இந்த பக்கம் ஆல்கைலு. ஸோ இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து பிரிட்ஜ்டு ஹெட்டு. இது பைசைக்கிள் காம்பவுண்ட்ஸில் பிரிட்ஜ்டு ஹெட்டில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகாது. அதை போடுறேன் பாருங்கள். இந்த பிரிட்ஜ்டு ஹெட்டில் கார்போகேட்டையான்ஸ் ஃபார்ம் ஆகாது. அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாண்டும் ஃபார்ம் ஆகாது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆனாலும் இதோட ஹைப்ரிடேஷன் sp2, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனாலும் ஹைப்ரிடேஷன் sp2. சரிங்களா, sp2னா பாண்ட் அங்கே வந்து 120 டிகிரி இருக்கணும், பிளேனாக இருக்கணும். ஸோ இந்த பிளேனாரிட்டியை இந்த பைசைக்ளிக் காம்பவுண்ட் அட்டைன் பண்ண முடியுமானா அட்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த லீஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்டை சிந்தசைஸ் பண்ண முடியாதுன்ற ரூல் எதுனா பிரெட்ஸ் ரூல். ஆப்ஷன் பி வந்து பிரெட்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, கார்போகேட்டையான் அண்ட் டபுள் பாண்ட் நாட் ஃபார்ம்டு இன் பிரிட்ஜ் ஹெட் ஆஃப் பைசைக்ளோ காம்பவுண்ட். பைசைக்ளோ காம்பவுண்டில் பிரிட்ஜ் ஹெட்டில் ப்ளஸ்ஸும் ஃபார்ம் ஆகுது, டபுள் பாண்டும் ஃபார்ம் ஆகுது வந்து பிரெட்ஸ் ரூலு. ஸோ தேர்டு கொஸ்டின் பார்க்குறோம். இப்போது தேர்டு கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ நான் கைனடிக் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் ரியாக்ஷன் மெக்கானிசம். ரியாக்ஷன் மெக்கானிசத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எது வந்து நான் கைனடிக் மெத்தட் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ கைனடிக் மெத்தட்னா இது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்க்குறோம். இப்போது கைனடிக் மெத்தட்ன்றது ரேட்டை ஃபோக்கஸ் பண்ணுது, ஃபோக்கஸ் ஆன் ரியாக்ஷன் ரேட். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் டிசோசியேட் ஆகும்போது ரியாக்ஷன் ரேட் எப்படி இருக்குது, டியூட்ரியம் ஐசோடோப் இருக்கும்போது ரியாக்ஷன் ரேட் எப்படி இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி இந்த மெக்கானிசத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது வந்து கைனடிக் மெத்தடு. நான் கைனடிக் மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து ரியாக்ஷனோட ப்ரொடக்ட்டு இன்டர்மீடியேட், அந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் ப்ராடக்ட்டு. ஸோ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம ரியாக்ஷன் மெக்கானிசத்தை பண்ணோம்னா அது வந்து நான் கைனடிக் மெத்தட் சொல்லுவோம். ஸோ இப்போது கிவன் ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நான் கைனடிக் மெத்தட். இங்கே வந்து எது கேட்டிருக்காங்கன்னா நாட் கைனடிக் மெத்தட் கேட்டிருக்காங்க. நாட் கைனடிக் மெத்தட். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கைனடிக் மெத்தடை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஐசோடோப் எஃபெக்ட்ன்றது என்னென்னா, ஹைட்ரஜன்ஸை வந்து டியூட்ரியன் மேலே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரேட் எப்படி இருக்குன்றது பார்க்கத்தான் வந்து ஐசோடோபிக் மெத்தடு. ஸோ இது வந்து ஒரு கைனடிக் மெத்தடு. நெக்ஸ்ட்டு ஐசோடோபிக் லேபிளிங் அப்படின்றது என்னென்னா,
ரியாக்டண்ட்டில் ஒரு ஐசோடோப் இருக்கும், இப்போ கார்பன் 14. ப்ராடக்ட்டில் அதே ஐசோடோப் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றது ஐசோடோபிக் லேபிளிங்கு. நெக்ஸ்ட்டு ஐசோலேஷன் ஆஃப் இன்டர்மீடியட் ஐசோலேட் பண்ணுறது வந்து நான் கைனடிக் மெத்தட்ஸ் தான். சரிங்களா? அப்போ கைனடிக் மெத்தட் எதுன்னு பார்க்கும்போது ஐசோடோபிக் எஃபெக்ட். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 4th கொஸ்டின் பார்க்குறோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட்? எது வந்து கரெக்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போகேம்பைல் குளோரைட் இஸ் இன்னர் டு சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா allyl halides are more reactive than propyl halide in nucleophilic substitution reaction. So next, primary alcohol readily give alkyl halide with HCl. Option C, the solvents of anion of alpha halogen carboxylic acid in slightly alkali medium yield product of ரிட்டைன்டு கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போது அப்போகேம்பைல் குளோரைடுனால் என்னென்னு பார்க்குறோம். ஸோ இந்த காம்பவுண்ட் பேர் தான் அப்போகேம்பைல் குளோரைடு. ஸோ இங்கே பிரிட்ஜ்டு ஹெட்டில் குளோரின் இருக்கிறதுனால இது S1 ரியாக்ஷனும் இன்வால்வ் ஆகாது, SN2லையும் இன்வால்வ் ஆகாது. SN1 வந்து கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகணும். ஸோ இங்கே வந்து கார்போ கேட்டையானும் ஃபார்ம் ஆகாது. SN2ல் பேக் சைடு அட்டாக் இருக்கணும். ஸோ இங்கே பேக் சைட்லேருந்து நியூக்ளியோஃபைலும் அட்டாக் பண்ணாது. ஸோ இந்த அப்போகேம்பைல் குளோரைடு வந்து இன்னர் டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் இது இன்வால்வ் ஆகாது. சரிங்களா? அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ அதை விட்டுறோம். ஆப்ஷன் பி பார்க்குறோம். ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா allyl halide மோர் ரியாக்டிவ்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொபைல் ஹேலைடோடு கம்பேர் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்குன்னா இது இங்கே அட்டாக் ஆக போகுது, இந்த டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டு ஸோ இப்போ உங்கள் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிறதுனால இது வந்து மோர் ரியாக்டிவ்னு சொல்லுவோம். மோர் ரியாக்டிவ். ப்ரொஃபைலில் இந்த மாதிரி ரெசனன்ஸ் இல்லை. ஸோ இது லெஸ் ரியாக்டிவ். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பியும் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பிரைமரி ஆல்கஹால். இது பிரைமரி ஆல்கஹால் ரெடிலி கிவ் ஹலைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. ஸோ இந்த H ப்ளஸ் இதில் போயிட்டு இந்த மாதிரி H2O ப்ளஸ்ன்னு மாறும். ஸோ X மைனஸ் வந்து இங்கே அட்டாக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது பாசிபிலிட்டி இருக்குது. பட் வந்து பிரைமரி ஆல்கஹால் வந்து லெஸ் ரியாக்டிவ் டுவார்ட் HCl கம்பேர்ட் டு த செகண்டரி அண்டு டெர்ஷரி. ஸோ இதுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் குளோரைடு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து நம்ம லூகாஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கேட்டலிஸ்ட் கொடுக்கல. ஸோ இது வந்து நாட் ரெடிலி கிவ் allyl halide. ஸோ அதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு சி இது சி பார்த்துருக்கோம். டி பார்க்குறோம். solvents of anion of alpha halogen carboxylic acid. ஸோ இது வந்து ஆல்ஃபா ஹாலஜன் கார்பாக்சிலிக் ஆசிடோடைய ஆனியான் இப்படி போட்டிருக்கோம் அல்கலி மீடியத்தில். ஸோ இங்கே என்ன நடக்குன்னா ஒரு நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் இந்த மைனஸ் போய் இங்கே அட்டாக் பண்ணி அந்த ஹாலஜன்ஸ் ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது இன்டர்மீடியேட்டு. நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்டாக் பண்ணுது. இங்கே அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு ரிட்டென்ஷன் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். சரிங்களா? கான்ஃபிகரேஷன் வந்து ரீட்டைன் ஆகுது. இது நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் டியும் கரெக்டு. ஸோ எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் இது வந்து கரெக்ட் ஆன்சர். அதாவது பிரைமரி ஆல்கஹால் நாட் ரெடிலி கிவ் alkyl halide இதுதான் வரணும். பட் ரெடிலின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பார்க்குறோம். addition of Br2 to cis-2-butene gives. ஸோ இதுக்கான ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது சிஸ்-பியூட்டின் நான் ட்ரா பண்ணுறேன். ME இங்கே ஒரு ME, இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ Br2 அடிஷன் ஆகும்போது இதில் புரோமோனியம்
அயான் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு எம்இ, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு எம்இ அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குன்னா ஆன்டி அடிஷன்ஸ் நடக்குது. அதாவது சின் அடிஷன்னா பிஆர் ஒரே சைடில் அடிஷன் ஆகும். ஆன்டி அடிஷன் போது மேலே ஒரு பிஆர் கீழே ஒரு பிஆர் ஆட் ஆகும். அப்போ இந்த பிஆர் மைனஸ் வந்து இங்கேயும் அடிஷன் ஆகலாம், ஸோ இங்கேயும் அடிஷன் ஆகலாம். ஸோ அடிஷன் ஆகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு இது ஏன்னு வச்சுக்கிறோம். இங்கே அடிஷன் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, பிஆர் ஹச் எம்இ, இங்கே ஒரு பிஆர் ஹச் எம்இன்னு கிடைக்குது. ஸோ அடுத்து பி சைடில் அட்டாக் அடிஷன் ஆகும்போது அது கீழே வந்துடுது, பிஆர் கீழே ஆட் ஆகுது, எம்இ அங்கேயே இருக்குது, ஹைட்ரஜன் அங்கேயே இருக்குது, இந்த பிஆர் மேலே போகுது இல்லையா. அப்போது பிஆர் ஹச் எம்இ. ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய மிரர் இமேஜ் தான் இது கிடைக்கும். சரிங்களா, இது வந்து இந்த மாதிரி போடலாம், ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனை போடலாம். இந்த ஃபஸ்ட்டு கார்பன் வந்து கீழே போட்டுக்கிறோம் பிஆர். அப்போ எம்இ இதையும் மாற்றிக்கணும், ஏன்னா இது வந்து மேலே இருக்குது, டுவார்ட் வியூவரில் இருக்குது ஹச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போடலாம் நான் பிஆர் எம்இ ஹச், ஏன்னா இது பிஆர் வந்து கீழே இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பிஆர் கீழே இருக்கனால பிஆர் அப்படியே போட்டுக்கிறேன், எம்இ ஹச். பிஆர் மேலே இருக்குது, ஸோ அப்போ அதை மாற்றி போடணும், எம்இ இந்த பக்கம் போடுறோம், ஹச் இந்த பக்கம் போடுறோம். ஸோ ரெண்டு இடத்துல மிரர் இமேஜ் கிடைக்குது. அப்போ டினா இது வந்து எல்லு, அது ப்ளஸ்னால் இது வந்து மைனஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரெசமிக் மிக்சர் ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மியூஸோ கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் ப்ளஸ்ஸு, ஆப்ஷன் பியில் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிமார்கோனி ஆஃப் அடிஷன் ஆஃப் ஹச்பிஆர் இஸ் நாட் அப்சார்வ்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்டிமார்கோனி ஆஃப் அடிஷன் வந்து எதில் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு புரோப்பீன்ஸ் பார்க்குறோம். நம்ம புரோப்பீன்றது இதுதான் புரோப்பீனு. ஸோ இதில் வந்து இந்த டபுள் பாண்ட் இருக்கிறது பக்கம் இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் இருக்குது. ஸோ வந்து அன்சிமெட்ரிக்காக இருக்குது, அன்சிமெட்ரிக் டபுள் பாண்டு. ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா 1 பியூட்டின், இதுவும் வந்து அன்சிமெட்ரிக். ஆப்ஷன் சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பியூட்டின், இது 2 பியூட்டின், இது வந்து சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ சிமெட்ரிக்காக இருக்கும்போது ஹைட்ரஜன் பிஆர் எங்கே ஆட் பண்ணாலும் சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பென்டின்னு சொல்கிறோம், 2 பென்டின், இது வந்து அன்சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக்காக இருக்கும்போது சிமெட்ரிக் டபுள் பாண்ட்ஸில் மார்கோனி ஆஃப் அண்ட் ஆன்டிமார்கோனி அடிஷன் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் இருக்குது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7th கொஸ்டின், the feasibility of the reaction can very readily be explained by. feasibility of the reaction எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து தெர்மோடைனமிக்ஸ். கிஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் வந்து மைனஸில் இருந்தால் ஃபீஸிபிள்னு சொல்லுவோம். டெல்டா ஜி நாட் வேல்யூ ப்ளஸில் இருந்தால் நான் ஃபீஸிபிள். சரிங்களா, இதை வச்சு நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுவோம். டெல்டா ஜின்றது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஹச் 0 மைனஸ் டி டெல்டா எஸ்ன்னு நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். அதர் ஒன் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கே ஈக்லிபிரியம்னு போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் எக்ஸ்பிரஷன் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் ஆர்டி லான் கியூ ரியாக்டன்ட் கோஷன்ட் வச்சு சொல்லலாம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட்னு சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாம் கிஸ் ஃப்ரீ எனர்ஜி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷனு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டு. 8th கொஸ்டின் பார்க்குறோம். கைனட்டிக்கலி கண்ட்ரோல்டு ரியாக்ஷன் ஹவ். கைனட்டிக்கலி கண்ட்ரோல்டு ரியாக்ஷன்ஸ்னால் இது ரியாக்டன்ட் இருக்குது,
இது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ப்ராடக்ட் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம EAன்னு சொல்லுவோம். சிமிலராக இதே போல் அதே சேம் ரியாக்ஷன் வந்து இது போல் ஒன்று இருக்குது. ஸோ இது ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆர் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து தெர்மோடைனமிக் கண்ட்ரோலு. அதர்வைஸ் ப்ராடக்டோடைய எனர்ஜி ரியாக்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்தால் அது தெர்மோடைனமிக்லி கண்ட்ரோல்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதாவது ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா தெர்மோடைனமிக்லி கண்ட்ரோல்டு. ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கிற வழியில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து கைனட்டிக்லி கண்ட்ரோல்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கிறது வந்து பார்க்கும்போது லோயர் ஃப்ரீ எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க, லோயர் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இது கரெக்ட் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9. The geometry of intermediate involved in SN2 mechanism is dash and product has dash configuration. SN2 மெக்கானிசம் நம்மளுக்கு தெரியும், அது ஆர்டர் வந்து 2 சொல்லுவோம். SN2 மெக்கானிசம்னா ஆர்டர் 2, அது ரேட் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா ஆல்கைல் ஹேலைட்ஸை பொறுத்து இருக்கும், நியூக்ளியோஃபைலை பொறுத்து இருக்கும். சரிங்களா, இதோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது இது லீவிங் குரூப்பு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நியூக்ளியோஃபைல் வந்து இல்லை அட்டாக் பண்ணுது, பேக் சைடு அட்டாக் பண்ணுது. ப்ராடக்ட் எப்படி கிடைக்குன்னா இன்வெர்ஷன் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஷன் கான்ஃபிகரேஷன் எங்கே இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டட் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் ஏவில் இருக்குது. பட் இன்டர்மீடியேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோனல் பிளேனாக இருக்குது. இப்போ ட்ரைகோனல் பிளேனர்ன்றது கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆனால் தான், இது SN1 தான் வந்து கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். ஆனால் SN1 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிடைக்கும் நம்மளுக்கு, இன்டென்ஷன் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும், இன்வெர்ஷன் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். அப்போ மிக்சர்னு வரணும் SN1க்கு. SN2க்கு வந்து இன்வெர்டட் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இன்டர்மீடியேட் வந்து டெட்ராஹைட்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டியை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். 10th கொஸ்டின் பார்க்குறோம். The rate of SN1 reaction is faster in hydrolysis of which of the following halides? ஸோ இந்த ஹேலைட்ஸில் வந்து SN1 எங்கே ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ SN1 பார்த்திங்கன்னா கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும், நெக்ஸ்ட் நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். ஸோ இந்த டிசோசியேஷன் ஆஃப் அல்கைல் ஹேலைட்ஸ் தான் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். அப்போது இங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு ப்ளஸ் ஃபார்ம் ஆகும், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு. கார்போகேட்டையன்ஸ் இது வந்து மெத்தில் கார்போகேட்டையன், இது ப்ரைமரி, இது டெர்ஷரி, இது செகண்டரி. இதில் எது மோஸ்ட் ஸ்டேபிள்னா இது டெர்ஷரி தான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ இந்த ஹேலைட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 11th கொஸ்டின். இந்த கார்போனியம் அயான் விச் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள்னு கேட்குறாங்க. இதில் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் பார்க்கும்போது இது டெர்ஷரி கார்போகேட்டையான், ட்ரைஃபினைல் கார்போகேட்டையான், இது மெத்தில் கார்போகேட்டையான், இது செகண்டரி கார்போகேட்டையான். இதில் டெர்ஷரி ட்ரைஃபினைல் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஆனால் பட் இங்கே வந்து ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்குது. சரிங்களா, அந்த ஃபினைல் குரூப்பில் இருக்க ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா கார்போகேட்டைன்ஸ் கூட ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்து மோர் ப்ரெடாமினன்ட் தென் இண்டக்டிவ் எஃபெக்ட்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 12th கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடிஷன் ஆஃப் HCl to Pent1ene gives the major product. Pent1ene வந்து பார்த்திங்கன்னா இது Pent1ene. இதில் HCl ஆட் ஆகும்போது ஃபஸ்ட்டு H+ தான் வந்து எலக்ட்ரோஃபைலுங்க ஆட் ஆகும். இப்போ எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆச்சுன்னா
இந்த ஃபஸ்ட்டு கார்பனும் ஆட் ஆகுது. அப்போ இங்கே ப்ளஸ் வரும். சரிங்களா, டபுள் பாண்ட் போயிடுது. ஸோ இந்த ப்ளஸில் மறுபடியும் வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணிருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இங்கே ஒரு சிஎல் வருது. அப்போ நம்பர் கொடுக்கும்போது 1 2ன்னு கொடுப்போம். இப்போ 2 குளோரோ பென்டேன் கிடைக்குது. ஆப்ஷன் பி. இது வந்து மார்க்கோனிக் ஆஃப் ரூம்னு சொல்லுவோம். அதாவது ஹைட்ரஜன் எங்கே ஆட் ஆகும்னா மோர் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன்லாம் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது தான் நமக்கு ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13. In SN2 reaction, CX bond is cleaved in alkyl halide. Since bond breaking requires energy, where does this energy come from? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா SN2 ரியாக்ஷன்ஸில் 2 ரியாக்ஷன் பார்க்குறோம். இங்கே வந்து பாண்டு பிரேக் ஆகுது. கார்பனுக்கு எக்ஸுக்கான பாண்டு பிரேக் ஆகுது. அந்த பிரேக் ஆகிறதுக்கான எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா சப்ளைடு ஃப்ரம் அவுட் சைட்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. சப்ளைடு பை சால்வெண்ட் மாலிகுல். H2O மாலிகுல் வந்து சால்வலைஸ் ஆகிறதால அது சால்வேட்டட் ஆகிறதால கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் பாண்ட் ஃபார்மேஷன் ஸ்டெப்பு 4 வந்து பார்த்திங்கன்னா பை த ஆடட் ரீஏஜென்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பாண்டு பிரேக் பண்ணுறதுக்கான எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா நியூக்ளியோஃபைலுக்கும் கார்பனுக்கும் ஒரு நியூ பாண்டு ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த பாண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த பாண்டு கார்பன் எக்ஸ் பாண்டு பிரேக் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ இந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் இந்த பிரேக்கான எனர்ஜியாக சப்ளை ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஃப்ரம் த பாண்ட் ஃபார்மேஷன் ஸ்டெப் இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 14. அரேஞ்ச் த ஃபாலோவிங் கார்போகேட்டையான் இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. பென்சைல்னால் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பென்சைல் கார்போகேட்டையான் CH2 ப்ளஸ் வந்து ரெசன்ஸ் இன்வால்வ் ஆகும். மோஸ்ட் ஸ்டேபிள். நெக்ஸ்ட்டு அல்லைல் வந்து பார்த்திங்கன்னா இது அல்லைல் கார்போகேட்டையான். இதுவும் வந்து ரெசன்ஸ் இன்வால்வ் ஆகும். இந்த பாண்டு இங்கே போகும், இங்கே ப்ளஸ் வரும். மெத்தில்னா CH3 ப்ளஸ், அதாவது sp2H2 ப்ளஸ். இது வினைல். சரிங்களா. ஸோ இந்த டபுள் பாண்ட் இருக்கிறதுல ஒரு ப்ளஸ் இருக்கும்போது இது லெஸ் ஸ்டேபிள். அப்போ அந்த வினையில் வந்து லீஸ்ட் ஸ்டேபிள் சொல்லுவோம். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பென்சைலுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அல்லைல், அதுக்கடுத்து மெத்தில், வினைல் தான் லீஸ்ட் ஸ்டேபிள். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். 15th கொஸ்டின் பார்க்குறோம். கன்சிடர் த ஃபாலோவிங் கார்பானியா. ஒரு பென்சின் ரிங்கில் இருக்குது CH2 மைனஸு, பென்சின் ரிங்கில் CH2 மைனஸ், CH2 மைனஸு. ஆப்ஷன் ஏவில் வந்து OCH3 கொடுத்துருக்காங்க. மீத்தாக்சி, நைட்ரோ, இங்கே எந்த சப்ஸ்டியூஷனும் இல்லை. ஸோ NO2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு, இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு. ஸோ கார்பான ஸ்டெபிலிட்டியை எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு டீஸ்டெபிலைஸ் பண்ணுது. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து கார்பானியோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அது இந்த பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்டு வந்து NO2 கூட போய் ஷிஃப்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே லோன் ஃபேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ரிங்குக்குள்ளே போகுது. அப்போ டீஸ்டெபிலைஸ் ஆகுது. இது கூட கம்பேர் பண்ணுறோம். பென்சைல் கார்பானியன் கூட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இந்த ஓ இருக்கு இல்லைங்களா, இது ஆர்த்தோவில் இருந்தால் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் பாராட்டுறதுனால ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். நெக்ஸ்ட்டு 3, அடுத்து 1. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ அதனால் இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 16 கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.